Hello friends, welcome to VMDJ Academy, Chennai's best DJ and music production academy. Okay, இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்க போறது வந்து 2000ல வந்து DJs எப்படி மியூசிக் வந்து ஹேண்டில் பண்ணாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா சீரிஸ் தான் இருந்தது. 2021ல DJs எப்படி மியூசிக் ஹேண்டில் பண்றாங்கன்றத பார்க்க போறோம். 21னா லேப்டாப் தான், இப்போ சீரிஸ் கிடையாது. ஸோ நான் வந்து 2000 டிஜே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ என்னோட ஸ்டார்டிங் டைமில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சீரிஸ் தான் இருந்துச்சு. ஸோ எல்லா மியூசிக்குமே வந்து சீரிஸ் தான் ப்ளே பண்ணுவோம். வேவ் ஃபார்மேட், ஹை குவாலிட்டி ஃபார்மேட். ஸோ எல்லாமே சீரிஸ் தான் இருக்கும். அப்போ லேப்டாப் கிடையாது. அப்போ லேப்டாப் டிஜேஸ் இருந்தாங்க, ஆனால் அந்த அளவுக்கு அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. லேப்டாப் டிஜேஸ் டிஜேனால வேணாம், சிடி டிஜேஸ் தான் வேணும்னு அப்போ சொல்லியிருந்தாங்க. ஸோ 2000 to 2013 வரைக்கும் ஃபுல்லாகவே சிடி டிஜேஸ் தான், எல்லாமே சீரிஸ் தான் ப்ளே பண்ணுவோம், லேப்டாப் கிடையாது. 2013லேருந்து தான் லேப்டாப் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் சிடி டிஜேஸ்க்கும் லேப்டாப் டிஜேஸ்க்கும்ன்றதை பார்ப்போம். நான் ரெண்டு சைடில் எடுத்திருக்கேன். நான் 2000 ஸ்டார்ட் பண்ணி இப்போ நான் டிஜேயிங் பண்ணுறேன். நான் சீரிஸும் யூஸ் பண்ணியிருக்கேன், லேப்டாப்பும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னால் ரெண்டு டிஃப்ரென்ஸ் நான் சொல்ல முடியும். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், என்ன டிஃப்ரென்ஸ் சிடி ப்ளே பண்ணுறதுனால லேப்டாப் ப்ளே பண்ணுறதா ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள், என்னோட சேனலை க்ரோ பண்ண ஹெல்ப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ், அன்பாக்சிங் வீடியோஸ், டியூட்டோரியல்ஸ் எல்லாம் வரப்போகுது. ஸோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ண மறக்காதீங்க, அதையும் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, சீரிஸ் டிஜேஸ்னா என்ன? சிடி டிஜேஸ் பார்த்தீங்கன்னா 2000 to 2013 அப்போல்லாம் வந்து சீரிஸ் தான் இருந்துச்சு. அப்போல்லாம் லேப்டாப் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. லேப்டாப் டிஜேனால வந்து நோ, வி டோன்ட் நீட் லேப்டாப் டிஜேன்னு சொல்லுவாங்க. அப்போவே சிடி டிஜேஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு வரவேற்பு இருந்துச்சு. அப்போ 2000 to 2013 பார்த்தீங்கன்னா சீரிஸ் வந்து அவ்வளோ ஃபேமஸாக இருந்தது. எல்லாமே வந்து காப்பி தான் எடுப்போம், ஒரிஜினல் சீரிஸ் வந்து பேக்கப் வச்சுப்போம், அதோட காப்பி தான் வந்து யூஸ் பண்ணுவோம். நான் எல்லா சிடி கலெக்ஷன் உங்களுக்கு காட்டுறேன் இந்த வீடியோவில். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. என்னோட சிடி ஓல்டு சீரிஸ், அதாவது 2000லேருந்து சீரிஸ் வச்சிருக்கேன், அது எல்லாமே நான் காட்டுறேன். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கும். இப்போ டிஜிங் டெக்னாலஜி எவ்வளோ இம்ப்ரூவ் ஆயிருக்கு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ சீரிஸ் ப்ளே பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன் இருக்கும். லேப்டாப் எதுவுமே இருக்காது. ஸோ சீரிஸ்லாம் வந்து நம்ம சாங்ஸ் தேடுவோம், லிமிடெட் சாங்ஸாக தான் இருக்கும். ஒரு சீரியில் ஒரு 12 பாட்டு தான் வந்து ரைட் பண்ண முடியும். MP3 யூஸ் பண்ண மாட்டோம். MP3 குவாலிட்டி கம்மியாக இருக்கிறதுனால MP3 யூஸ் பண்ண மாட்டோம், வெறும் வேவ் சீரிஸை யூஸ் பண்ணுவோம். வேவ் சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சிடிக்குள்ளே ஒரு 12 to 17 சாங்ஸ் வரைக்கும் போடலாம். 12 சாங்ஸ் என்பது 6 minutes 7 minutes ஒரு பாட்டு வந்துச்சுன்னா அது 12 சாங்ஸ் தான் வரும். 3 minutes 4 minutes ஒரு சாங் வந்துச்சுன்னா ஒரு 17 சாங்ஸ் ஒரு நம்ம அதை ரைட் பண்ணிக்கலாம் சிடியில். ஸோ ஒரிஜினல் பேக்கப்பாக அடிச்சுட்டு எல்லாமே அதோட காப்பியாக எடுத்து கேஸ் லாஜிக்ன்ற ஃபைலில் நம்ம போட்டுப்போம். ஸோ நான் கேஸ் லாஜிக் காட்டுறேன். ஸோ இதுதான் கேஸ் லாஜிக். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னோட சீரீஸ் எல்லாமே இதில் ஒரு கேஸ் லாஜிக்கில் அரௌண்ட் 250 to 500 சீரீஸ் வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஜேர்னர், தமிழுக்கு ஒரு கேஸ் லாஜிக், EDM ஹவுஸ் மியூசிக் ஒரு கேஸ் லாஜிக், பாலிவுட்டுக்கு ஒரு கேஸ் லாஜிக் தனித்தனியாக வச்சுருப்போம். சிலதில் வந்து பார்ட்டேஷன் மாதிரி பாதி சீரீஸும் வைப்போம். ஸோ அந்த மாதிரியும் வந்து அசார்ட் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காப்பீஸாக தான் இருக்கும். ஒரிஜினல் நாங்கள் வந்து வைக்க மாட்டோம். ஒரிஜினல் வந்து எப்பவுமே பேக்கப் வச்சுப்போம். சப்போஸ் இந்த சிடி உடஞ்சிருச்சு, சிடி மிஸ் ஆகிடுச்சுன்னா ஒரிஜினல் இன்னொரு காப்பி எடுத்துப்போம். அதனால எல்லாமே வந்து மோஸ்ட் ஆஃப் காப்பி சீரீஸாக தான் இருக்கும். ஸோ எல்லா சீரீஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேம்ஸ் எல்லாம் போட்டிருப்பேன். எல்லா சீரீஸ்லையும் பார்த்தீங்கன்னா நேம்ஸ் இருக்கும். சாங் நேம்ஸ் எல்லாமே நான் வந்து எழுதியிருப்போம். சிலது வந்து பிரிண்ட் பண்ணியிருப்போம், சிலதெல்லாம் எழுதியிருப்போம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதை மேலேயும் வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம் என்ன சீரியன்ட்டு. சீரீஸ் நல்ல ஸ்க்ராச்சஸ் இருக்கும், இருந்தாலுமே சூப்பராக ப்ளே ஆகும். சிடி ஸ்க்ராச் ஆனாலும் வந்து அந்த அளவுக்கு வந்து அந்த ஸ்கிப் ஆகாது. இப்படிதான் சிடி நாங்கள் பிடிப்போம். அந்த நேரத்தில் வந்து டிஜேஸ் ப்ளே பண்ணும்போது ரொம்ப பிஸியாக இருப்பாங்க, சாங்ஸ் உடனே ப்ளே பண்ணணும். அந்த நேரத்தில் சிடிலாம் பொறுமையாக எடுக்க முடியாது, சிடி கண்ணா வேணா எடுப்போம், இப்படி தான் எடுப்போம். ஆனால் இதோட குவாலிட்டி பாருங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா இது மோசபார் ப்ரோ. ஸோ அப்போ இருக்கிற சீரீஸ் தான் இது. அப்போ இருக்கிற குவாலிட்டியான சீரீஸ் இது. இப்போ இந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குமான்னு தெரியல. இது வந்து நான் அவ்வளோ தடவை நான் யூஸ் பண்ணியிருக்கேன், ஆனால் இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணது கிடையாது. சாங்ஸ் வந்து பர்ஃபெக்டாக ப்ளே ஆகும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வேவ் ஃபார்மேட் வந்து நம்ம யூஸ் பண்ணுற லேப்டாப்பில் யூஸ் பண்ணுற MP3யோட 10 times பெட்டர் குவாலிட்டியாக இருக்கும். 10 times பெட்டர். வாவ். ஸோ இதோட குவாலிட்டி யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ற சாங்ஸ் எல்லாம். ஸோ அதனால வேவ் ஃபார்மேட் வந்து சுப்ரீம் ஃபார்மேட். நீங்கள் வந்து பெரிய ஸ்டுடியோலாம் போனீங்கன்னா ரெக்கார்டிங் பண்ணிங்கன்னா வேவ் ஃபார்மேட்டாக கொடுப்பாங்க, MP3 கொடுக்க மாட்டாங்க. ஸோ வேவ் ஃபார்மேட் வந்து ஒரு நல்ல ஹை குவாலிட்டி ஆடியோ ஃபார்மேட். ஸோ இது எல்லாமே வேவ் ஃபார்மேட் சீரீஸாக தான் இருக்கும். ஸோ இந்த சீரீஸ்லாம் ப்ளே பண்ணும்போது இந்த சவுண்ட் குவாலிட்டி சூப்பராக இருக்கும், வேறு லெவல் தான் இருக்கும். இப்போ வர கண்ட்ரோல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சவுண்ட் கார்டுன்னு சொல்லிட்டு உள்ள பில்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் லேப்டாப்பில் ப்ளே பண்ணுற MP3 வந்து கொஞ்சம் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணி வெளியே கொடுக்கும். ஆனாலும் நீங்கள் எல்லா சாங்ஸும் MP3 தான் நம்ம லேப்டாப்பில் வச்சுருப்போம், அதில் வேவ் ஃபார்மேட் வச்சுக்க மாட்டோம். ஏன்னா வேவ் ஃபார்மேட் வந்து ரொம்ப ஸ்பேஸ் பிடிக்கும். அதனால் மோஸ்ட் ஆஃப் MP3 தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம். பட் ஸ்டில் குவாலிட்டி வைஸ் அதுவும் நீங்கள் கம்பேர் கேட்கும்போது கண்டிப்பாக சொல்வீங்க இது வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்வீங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த வேவ் ஃபார்மேட் வந்து பெட்டராக இருக்கும். வந்து சீரீஸ் எல்லாமே வந்து நம்பர்ஸ் போட்டு வச்சுருப்போம்.
இந்த மாதிரி தான் எழுதி இப்போ பாருங்க, இந்த 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 கிழிஞ்சிருச்சு பார்த்தீங்களா, எடுத்து இப்படிதான் இருக்குது, வைக்கிறது இப்படி எடுக்கிறது. ஸோ அதுவே கிழிஞ்சிருச்சு. எவ்ரி இயர் வந்து இந்த பிரிண்ட்டையும் மாற்றுவோம். பட் கிழிஞ்சாலும் என்ன சாங் இருக்குன்னு எனக்கு தெரியும். அந்த அளவுக்கு இந்த ட்ராக்ஸ் எல்லாம் மனப்படமாக இருக்கும், எந்த சாங் எங்கே இருக்குன்றது தெரியும். இப்போல்லாம் வந்து நம்ம சர்ச் போட்டு தேடுறோம். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சர்ச்லாம் கிடையாது, எல்லாமே வந்து பைஹார்ட்டில் இருக்கணும். நம்ம ஈவெண்ட் பண்ண போகிறோம்னா, ஒரு டிஜிங் பண்ணுறீங்கன்னா அப்போ வந்து உடனே கேட்பாங்க, சாங் ப்ளே பண்ண சொல்லி கேட்பாங்க. அப்போ உடனே அந்த ஃப்ராக்ஷன் செகண்ட் சாங் எடுக்கணும், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த சாங் மெமரியிலேருந்து தான் எடுக்க முடியும், இல்லைன்னு எடுக்க முடியாது. ஸோ இது எல்லாமே வந்து மெமரி இருக்கும். இது ஒரு கேஸ் லாஜிக் தான். ஸோ இது ஒன்று இருக்குது, இது ஒன்று இருக்குது, ஸோ இது ஒன்று, இது ஒன்று. இது வந்து ட்ரான்ஸ், இது வந்து ஹவுஸ் அண்ட் இடிஎம், இது வந்து கமர்ஷியல் 80s 90s. அப்போல்லாம் வந்து 80s 90s நிறைய ப்ளே பண்ணுவோம். ராக் அண்ட் ரோல் ஹிட்ஸ்லாம் அந்த மாதிரிலாம் சாங்ஸ் நான் கேட்பாங்க. ஸோ அது எல்லாமே இதில் இருக்கும். இது வந்து பாலிவுட் ஹிப்ஹாப், இடிஎம், பாலிவுட் ஹிப்ஹாப் எல்லாமே இதில் இருக்கும். ஹவுஸ் மியூசிக், கிளப் மியூசிக். ஸோ பாருங்கள் எவ்வளோ சீரீஸ் இருக்குது பாருங்கள், எல்லாமே பிளேபிள் ட்ராக்ஸ். அதாவது கலெக்ஷன்ன்றது, இந்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா டிஜேக்கு தேவையான கலெக்ஷன். அதாவது ஒரு சாங்குமே வந்து டான்ஸபிள் சாங்காக இருக்கும், லிஸ்னிங் மியூசிக்காக இருக்குது, டான்ஸபிள் சாங்காக இருக்கும். அதாவது டிஜேஸ் யூஸ் பண்ணுற ட்ராக்ஸாக இருக்கும். இதில் வந்து ரைட் பண்ணும்போது ஒரு ட்ராக்குமே செக் பண்ணுவோம், இந்த ட்ராக் வந்து இந்த வர்த்தா இல்லையான்றது ஒரு ட்ராக்மே ஃபுல்லாக கேட்ட அப்புறம் தான் இதையே ரைட் பண்ணுவோம். அதனால வந்து எல்லா சாங்ஸுமே மனப்படமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா லேப்டாப் வந்த அப்புறம் வந்து சாங் கேட்குறோமோ இல்லையோ டவுன்லோட் பண்ணி வச்சுப்போம். அப்போ அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. ஸோ நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா 2000 to 2013 வரைக்கும் இப்படி தான் டிஜேஸ் ப்ளே பண்ணியிருந்தாங்க. 2000 முன்னாடி பார்த்தீங்கன்னா டேப்ஸ் வச்சு டிஜிங் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது இன்னும் டிஃபிகல்ட்டாக இருக்கும். பட் அந்த டைமில் நான் ஸ்டார்ட் பண்ண டிஜிங் கரியர் பார்த்தீங்கன்னா 2000 ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ 2013 வரைக்கும் நானும் ஃபுல்லாக சீரிஸ் ப்ளே பண்ணியிருக்கேன். அப்புறம் வினைல் டர்ன் டேபிள்ஸ்லாம் வந்து அது வேறு செஷன், அது ஹிப்ஹாப் ப்ளே பண்ணுவாங்க, தனியாக ப்ளே பண்ணுவாங்க. கமர்ஷியல் வந்து அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. கமர்ஷியல் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சீரிஸாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் என்னோட கலெக்ஷன்ஸ். இப்போ என்கிட்ட வந்து 5 கேஸ் லாஜிக் இருக்குது டோட்டலாகவே. 5 கேஸ் லாஜிக்குமே ஒரு லேப்டாப்புக்குள்ளே வந்துருச்சு, எல்லாமே அது வந்துருச்சு. ஸோ இந்த கேஸ் லாஜிக் இப்போ தேவை கிடையாது, நிறைய பேர் யூஸ் பண்ணுறது இல்லை. பைனியர் பார்த்தீங்கன்னா சிடிஜேஸ் 2000 சொல்லிட்டு ஒரு மாடல்ஸ் இருந்துச்சு. சிடிஜின்னா சிடிஜேக்கு அந்த சி வந்து சீரிஸ் தான் குறிப்பிடும். ஸோ அதுதான் சிடிஜேஸ், அதில் தான் அங்கே ப்ளே பண்ணுவோம். ஸோ அது எல்லாமே சிடி பிளேயர்ஸ். இப்போ எல்லாம் டிஜே பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா சிடி எல்லாமே வருது. பைனியர் சிடிஜே 3000 வந்து சிடி பிளேயரே கிடையாது. டிஜே 2000 வந்து சிடி பிளேயர் இருக்குது, டிஜே 3000 சிடி பிளேயரே இல்லை, அது எடுத்துட்டாங்க. ஸோ யாருமே யூஸ் பண்ணுறதுலாம் சொல்லிட்டு அதையே எடுத்துட்டாங்க. ஸோ அந்த சீரிஸ் டிஜே வந்து அப்பயே வந்து ஃபேவரட் ஆகிடுச்சு. இப்போ எல்லாமே லேப்டாப் பேஸ்டு மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ லேப்டாப்பில் எல்லாமே இருக்குது. லேப்டாப் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். லேப்டாப் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து சாங்ஸ் இருக்கலாம், நிறைய சாங்ஸ் ஸ்டோர் பண்ணலாம். அப்புறம் சாஃப்ட்வேர்லாம் பார்த்தீங்கன்னா கியூபான்ஸ்லாம் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். நிறைய ஃபீச்சர்ஸ் அதிகமாக ஆகிடுச்சு இப்போது லேப்டாப்பில். ஸோ லேப்டாப் ப்ளஸ் வந்து நிறைய இருக்குது, மைனஸும் இருக்குது. சிடி ப்ளே பண்ணும்போது நிறைய ப்ளஸ் இருக்குது, மைனஸும் இருக்குது. சீரிஸ் ப்ளே பண்ண ப்ளஸ் என்ன பார்த்தீங்கன்னா குவாலிட்டி. லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி இருக்குது, பட் வேவ் குவாலிட்டி மாதிரி கண்டிப்பாக வராது. ஸோ பட் ஸ்டில் இந்த குவாலிட்டி லாஸ் இருக்கும். ஆனால் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா நிறைய சாங் ஸ்டோர் பண்ணலாம், நிறைய கியூ பாயிண்ட்ஸும் நிறைய ஃபீச்சர்ஸ் ஆட் ஆகிறதுனால ஈஸியாக டிஜிங் பண்ண முடியும். இப்போ அதனால லேப்டாப் வந்து ரொம்ப யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி வந்து ரிக்வஸ்ட் கேட்பாங்க, சாங் இருந்தால் ப்ளே பண்ணும், இல்லைன்னா தான் சொல்லிடுவோம், அவ்வளோதான் முடிஞ்சது. நான் இப்போ யூடியூப் கிடையாது, நான் டவுன்லோட் பண்ண முடியாது. ஸோ இப்போலாம் பார்த்தீங்கன்னா டேரக்ட் யூடியூப் டவுன்லோட் பண்ணிட்டு சாங் ப்ளே பண்ணிவிடுவோம். ரிக்வஸ்ட் வரும்போது இல்லைன்னு சொல்ல அவசியமே கிடையாது. ஸோ அதுவும் ஒரு அட்வான்டேஜ் லேப்டாப்பில். ஸோ லேப்டாப் டிஜிங் டெக்னாலஜி வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுனால நிறைய டிஜேஸ் வந்து வராங்க. ஸோ அந்த சிடி டிஜேஸ் எல்லாமே எப்படியே வேனிஷ் ஆகிறாங்க. ஸோ என்னோட லக், நான் 2000 ஆரம்பிச்சதுனால நான் ரெண்டுமே பேலன்ஸ் பண்ண முடிஞ்சு, ரெண்டுமே நான் பார்த்துருக்கேன், ரெண்டு எக்ஸ்பீரியன்ஸுமே நான் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ அது எனக்கு வந்து ஒரு ப்ளஸ் இல்லை. ஸோ ரெண்டுமே பேலன்ஸாக இருக்கிறதுனால வந்து ஒரு அட்வான்டேஜ். ஸோ இந்த வீடியோ வந்து ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனுக்காக தான், உங்களுக்கு வந்து சிடி டிஜேஸ்னு என்ன அது இன்ஃபர்மேஷனுக்காக தான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். சில பேருக்கு வந்து சிடி டிஜேஸ் இருக்கிறது தெரியாது. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ்க்காக நான் வந்து இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கும் ப்ரொஃபஷனல் டிஜே ஆகணும்னு நினச்சினா விஎம்டிஜே அகாடமி ஜாயின் பண்ணுங்கள். நிறைய கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறோம். ஸோ நீங்களும் ஒரு ப்ரொஃபஷனல் டிஜே ஆகலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி நீங்கள் டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்க, வித் திஸ் வீடியோ see you on next video. Take care. DJ Rahul.